பிரைஸ் த லார்ட். இந்த மே மாதத்தில் 21ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 6வது வசனம். Psalm 118 verse 6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எவ்வளோ அருமையான ஒரு வசனம். கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? பிரியமானவர்களே, நம்ம ஏன் பயப்படணும்? ஏன் கலங்கணும்? ஏன் கவலைப்படணும்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது அதுதானே நமக்கு பெரிய பலன். மனிதர்கள் நமக்கு என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். ஒருவேளை இந்த ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற இல்லை இந்த செய்தியை கேட்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் யாரை குறித்தாவது நீங்கள் பயத்தோடு காணப்படுகிறீர்களா? இந்த சூழ்நிலை என்ன செய்யுமோ என்று யோசிக்கிறீங்களா? இல்லை இந்த மனிதர்களாக எனக்கு விரோதமாக இருக்கிறாங்களே, இப்படி என்னை சொல்லுகிறார்களே, எனக்கு அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்கு பலன் இல்லையே, எனக்கு அவங்கள மாதிரி பேச தெரியலையே, எனக்கு அவங்கள மாதிரியெல்லாம் ஒரு திட்டம் போட தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கர்த்தர் மாத்திரம் நம்ம பட்சத்தில் இருந்தால் போதும். அல்லேலூயா. அதே தான் இந்த வசனத்தில் பார்க்குறோம். நமக்கு ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்னா, ஒரே ஒரு காரியத்தில் நம்ம ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்க வேண்டியது என்னதுன்னா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாங்களா? கர்த்தர் மாத்திரம் நம்ம பட்சத்தில் இருந்துட்டாங்கன்னா நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஆண்டவர் எப்போ நம்ம பட்சத்தில் இருப்பாங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்ம பட்சத்தில் இருப்பாங்க. அல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எப்போ ஆண்டவர் நமக்கு எதிராக செயல்படுவார்? பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? எதிர்த்து நிற்கிறார். அப்போ நம்மக்கிட்ட பெருமை இல்லை, நம்ம தாழ்மையுள்ள ஒரு இருதயம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கும்போது நம்ம டெஃபினட்டாக சொல்ல முடியும், ஆண்டவர் என் பட்சத்தில் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? இப்போ ஒரு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க அம்மாவோ இல்லை அப்பாவோ இல்லை பெரியவங்க கூட இருக்கும்போது எதுக்காவது பயப்படுவாங்களா? எதை குறித்து பயப்பட மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க படுத்து தூங்குறாங்க, காலையில் என்ன சாப்பாடு, என்ன மத்தியானம் லஞ்சுக்கு அப்படின்னு யோசிப்பாங்களா? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மம்மி டேடி பேரண்ட்ஸ் நம்ம பார்த்துப்பாங்க இல்லை. அப்போ நமக்கு தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது நம்ம ஏன் பிரியமானவர்களை பயப்படணும்? நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம், தேவைகளாக இருக்கலாம், சரீர பிரகாரமான காரியங்களாக இருக்கலாம், வேலை காரியங்களாக இருக்கலாம், எதை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. எல்லா பயத்தையும் ஆண்டவர் இந்த காலை வேளையில எடுத்து போடுவாராக. மனிதர்கள் நமக்கு என்ன செய்ய முடியும்? மனிதன் எனக்கு என்ன செய்வான்? நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். எவ்வளோ அருமையான வார்த்தைகள். இந்த சங்கீதத்தை அப்படியே நீங்கள் கன்டினியூஸாக நீங்கள் படிச்சிங்கன்னா அவ்வளோ மனசுக்கு ஒரு ஆறுதல். நம்ம எவ்வளோ கஷ்டத்தோட, எவ்வளோ துன்பத்தோட, வேதனையோடு நம்ம தேவ சமூகத்துக்கு எப்போ வந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். தேவ பிரசன்னம் நம்ம முதலாவது சமாதானப்படுத்துகிறது. ரொம்ப ஆங்ஷியஸாக நம்ம இருக்கிற நேரத்தில் அப்படியே பைபிளை எடுத்து இல்லை இங்கே முழங்கால் படிக்கிட்டாலே போதும், அந்த ஆங்ஸைட்டி எல்லாம் பறந்து போயிடுது இல்லை. எல்லா பயம், எல்லா கவலை, பிரச்சனை மாறல, பிரச்சனை அப்படி தான் இருக்குது, ஆனால் என் மனசில் ஒரு சமாதானம், ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுக்குறார். நான் உன் பட்சத்தில் இருக்கிற மகனே, நான் உன் கூட இருக்கிற மகளே, நீ பயப்படாத. அந்த ஒரு வேர்டு என்ன பண்ணுது? நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதை ஃபேஸ் பண்ண முடியும். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்களேன். தாவீது பாருங்க, ஒரு சிறை சிறையிலேருந்து தப்புனவன் எப்படி ஓடுவானோ அந்த மாதிரி அவர் ஓடி ஒளிஞ்சு இருக்கிறார். யாருக்கு பயந்து? சவுலுக்கு பயந்து. அவர் ஒரு தப்பும் பண்ணலை, ஆனால் சவுலுக்கு இருந்த பொறாமை அந்த அளவுக்கு அவனை ஒரு வேட்டையாடுகிற ஒரு சுபாவத்தில் சவுல் மாறிவிட்டார்.
ஒரு ராஜா என்கிற ஸ்தானத்தையே அவர் விட்டுட்டார். தேசத்தை பாதுகாக்கணுன்றதெல்லாம் விட்டுட்டு இஸ்ரேலுடைய என்டையர் ஆர்மி, அந்த இராணுவத்தை கொண்டு அவர்கள் தாவீதை பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தபடினால சவுலால் தாவீதை நெருங்க விடாதபடி கர்த்தர் பாதுகாத்தார் அல்லவா. ஆண்டவர் எவ்வளோ அழகாக பாதுகாத்தார். ஈவன் தாவீது கூட சவுலை 2 தடவை போய் பக்கத்தில் போய் அவருக்கு எந்த தீமையும் செய்யலை. அட்லீஸ்ட் அவர் இருக்கிறார், அவர் பக்கத்தில் வந்தாருன்றதை காட்டுறாரு. ஆனால் சவுலை ஆண்டவர் தாவீது பக்கம் நெருங்கவே விடலை. கடைசியில் ஒரு மரணத்துக்கு எனக்கும் ஒரு ஜான் தான் இருந்துச்சுன்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. அப்படியாக அவர் சுற்றி வளைச்சிட்டாங்க. அதுதான் தட் இஸ் இட், இதோட முடிஞ்சுது, இதோட என்னுடைய லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு தாவீது நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்தார்? சவுலை அந்த இடத்துலேருந்து புறப்பட பண்ணும்படி ஒரு செய்தியை அனுப்புகிறார். பெலிஸ்தியர்கள் தேசத்தை சூழ்ந்து விட்டார்கள். யுத்தம் ரொம்ப இம்மினண்ட்டாக இருக்குது. ராஜாவே, இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு மனுஷனை போய் வேட்டையாடுறீங்களே, தேசமே இன்னொருத்தர்கிட்ட போகுது, வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் எவ்வளோ அருமையாக தாவீதை பாதுகாத்தார். அதே கர்த்தர் தானே இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறார். யார் நம்மளை என்ன மாதிரி மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் ஆண்டவர் பட்சத்தில் இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம சொல்லலாமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமேன். மனிதர்கள் எவ்வளோ திட்டம் போடலாம், உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்களை அவங்க யோசிக்கலாம், திட்டம் போடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டலாம். அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா நம்ம கூட யார் இருக்கிறா? தேவாதி தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளுக்கு செல்வாக்குகள் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், பெரிய பெரிய பதவி இல்லாமல் இருக்கலாம், அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்கள மாதிரிலாம் சாமர்த்தியமாக பேசுகிறதுக்கு கூட நம்மளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் மாத்திரம் என் பட்சத்தில் இருந்தால் போதும். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து எல்லாரும் உனக்கெல்லாம் ஒன்றுமே தெரில, உனக்கு அறிவே இல்லை, நீ எப்படி தான் நீலாம் வாழ போறியோ அப்படிலாம் கூட சொல்லலாம். அப்படின்னா நம்மலாம் ஜீரோஸ், அப்படி தானே? 000 எவ்வளோ ஜீரோ வேணால் போட்டுக்கோங்க. ஜீசஸ் ஆண்டவர் மட்டும் எனக்கு பக்கத்தில் இருந்துட்டாங்கன்னா அந்த எல்லா மனிதர்கள் சொல்லுகிற ஜீரோக்கு முன்னால் யார் வந்துடுறா? அந்த 1 வந்துருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய வேல்யூபிளாக மாறிடுது. 1000 லட்சமாக அது மாறிடுது. அப்படி தானே? நம்மளை எல்லாரும் ஜீரோன்னு கருதலாம். ஆனால் நம்ம கர்த்தரை எனக்கு முன்னால் வைக்கிறோம். ஆண்டவரை எனக்கு முன்னால் நான் வைக்கும்போது நம்மளை யாருமே அசைக்க முடியாது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. எதை குறித்தும் யாராவது மிரட்டுகிறதை குறித்து பயப்படாதீங்க. ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கும்போது எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஒன்று கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரா? கர்த்தர் யார் பட்சத்தில் இருப்பார்? நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர்கள் பட்சத்தில் ஆண்டவர் இருப்பார். தாழ்மை உள்ளவர்களிடத்திலே தேவன் இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு துணையாய் வருவார். ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா எனக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். சங்கீதம் 118 6வது வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் கொடுத்த அருமையான வசனத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?